ஏன்னா தமிழ்நாடு இப்போ நம்பர் 1 ஸ்டேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி ஆயிடுச்சு? இந்த கடன் வாங்குவதில் நம்பர் 1 ஸ்டேட். கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த பெருமை உரியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்கிறார். 2021 வரை வாங்கிய கடன் 5,18,000 கோடி. கொரோனா காலத்துல ஒரு ரூபாய் வருவாய் வருமானம் கூட கிடையாது, ஒரு ரூபாய் வரி வருமானம் கிடையாது. அப்ப கூட நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயர்ல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் கூட. இன்னைக்கு சரியான நிர்வாக திறமையின் காரணமாக விலை மதிக்க முடியாத உயிர்களை அதிமுக அரசு காப்பாற்றியது. அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சிக்கு வரல. நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நிர்வாக திறமை மிக்க அரசாக நாங்கள் செயல்பட்டோம். தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம். அதுக்கு பிறகு டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த புயல் அடிச்சூடு இல்லாம நிவாரண பணியை மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு ஆண்டுகள் எந்த வருமானமும் கிடையாது. அப்படிப்பட்ட பால காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அப்படி திமுக ஆட்சிக்கு எதுவுமே இல்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையே வரலீங்களே. ஆனா கடன் அதிகமா வாங்குறாங்க, திட்டங்கள் எதுவுமே வரல.